கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ரோமர் 14:9. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்தார், ஆனால் எழுந்தார், இப்பொழுதும் பிழைத்திருக்கிறார். அதே போலதான் நாமும் இன்று ஒருவேளை பல சூழ்நிலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்த அனுபவத்திலே, ஜீவன் போன அனுபவத்திலே, ஊசலாடி கொண்டிருக்கிற அனுபவத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். நம்மை நோக்கி கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. பள்ளத்தாக்கில் கிடந்த உலர்ந்த எலும்பை உணர்த்தி எழும்ப வைத்து நிற்க வைத்து அசைவாடும் வல்லமையை உள்ளே அனுப்பி உயிருடைய செய்த கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையிலே உங்களையும் உயிருடைய செய்கிற விதத்திலே உங்களை உணர்த்தி உங்கள் மேல் உலாவி உங்களை ஆசீர்வதிக்க அது இறங்கி கொண்டிருக்கிறது. கலங்காதிருங்கள். ஒருவேளை தேவ பிள்ளையே, எப்படி அந்த கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினாரோ அதே போலதான் இன்னைக்கு பாவத்திலையும் சாபத்திலையும் மரித்து கிடக்கிற பிள்ளைகளை எழுப்ப விரும்புகிறார். எழுப்புவது மாத்திரமல்ல, பிழைக்க வைக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்து, வார்த்தை என்ற அதிகாரத்தை கொடுத்து பிழைக்க வைக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் பிழைப்புக்கான காரியங்களை நமக்கு செய்து வருமானங்களை நமக்கு தந்து நம்மை அவர் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற கிருபை தருகிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அனலற்று உயிரற்ற சூழ்நிலையில் இருப்பீர்களானால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை பிழைக்க வைக்கும்படி உம்முடைய கரங்களில் என்னை தருகிறேன் என்று தாரை வார்த்து விடுங்கள். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்களை பிழைக்க வைக்கத்தக்கதாய் உங்களுக்குள்ளே பிரகாசமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய சுவாசம், தேவனுடைய வல்லமை இறங்கி அவர்களை உயிரடைய செய்வதற்காய் ஸ்தோத்திரம், பிழைக்க வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். வாழவே முடியாது என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் பிழைக்க வைத்து அவர்களை பிரகாசிக்க வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.